ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போது சிக்கனை க்ளீன் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் 1 டீஸ்பூன் அளவு கடுகும், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கறிக்குழம்புக்கு தேவையான ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தோட சிக்கனை நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். மிளகாய் தூளோட மல்லித்தூள் எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி வரும். எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றுனீங்கன்னா தண்ணியாக இருக்கும். நீங்கள் கிரேவி மாதிரி வேணும்னா 1 டம்ளர் அளவு, அதாவது சிக்கன் முங்குற அளவு தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா ரெடியாக இருக்குது. ஆனாலும் குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், குழம்பு நல்லா கிரேவி டைப்பில் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்த்தாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.